சரி, உன் வீடு எங்கன்னு சொல்லு, வண்டியில ஏறு, நான் டிராப் பண்றேன். வேணாம் சார், வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். எங்க போயிருப்பா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், துளசியை பார்க்கவே முடியலையே. துளசி, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சொல்றா. சாரிடா விஸ்வா, நானே இதை எதிர்பார்க்கல. ஹவுஸோட நம்பர்லேருந்து கால் பண்ணி துளசி என்கிட்ட பேசினாடா. அவளுக்கு நான் தான் குரலை மாற்றி மினிஸ்டர் பிஏ மாதிரி பேசினேன்னு தெரிஞ்சிருச்சுடா. நானும் நம்ம பிளானை அவகிட்ட வளரிட்டேன்டா. சாரிடா விஸ்வா. டேய், அவளுக்கு உண்மை தெரிஞ்ச என் கூட சண்டை போட்டு அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாடா. அவளை தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா சொல்ற? அவளை எதுக்குடா நீ தனியா அமிச்ச? டேய், அவளை போக வேணாம்னு தடுக்க தாண்டா போனேன். ஆனா அதுக்குள்ள என் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாலே சத்தியவதி, அவ வெளியில நின்று ஹவுஸ் இன்சார்ஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அதனால நான் மறைஞ்சுக்கிட்டேன். அந்த கேப்ல துளசி காணாம போயிட்டாடா. டேய் பாத்துக்கடா, துளசிக்கு அது புது இடம்டா. பேசாம உங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அதுதான் சேஃப். இப்ப இருக்க சூழ்நிலையில துளசிக்கு எதனா ஆச்சும் போய் அப்புறம் நாம தானே மாட்டிப்போம். பாத்துக்க. நீ வேற ஏன்டா என்ன பயமுறுத்துற? துளசி மிஸ்ஸிங் ஆன விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா அவர் கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. முதல்ல நானே போய் அவளை தேடி பாக்குறேன். என்னால முடியலன்னா அப்பா கிட்ட போறேன். அது நம்ம விஸ்வா மாதிரி தெரியுதே. இவன் எதுக்கு ஹைதராபாத் வந்திருக்கான்? டேய் ஸ்ரீரா, துளசிக்கு நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டா. நீ வேணா ஃபோன் பண்ணி பாருடா. சரிடா, நான் இப்பவே அவளுக்கு உடனே ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நான் உன் லைனுக்கு வரேன்டா. சரிடா. டேய், என்னடா துளசிக்கு கால் போச்சா? எடுத்தாளா? டேய், துளசிக்கு ஃபோன் பண்ணா அவ ஃபோன் அவுட் ஆஃப் கவரேஜ்னு வருதுடா. ஒருவேளை அவ இருக்கிற இடத்துல டவர் ப்ராப்ளமா என்னன்னு தெரியலடா. என்னடா இது, எல்லாமே ப்ராப்ளமா இருக்கு. சரிடா, இன்னும் கொஞ்ச தூரம் போய் நான் தேடி பார்க்கறேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிடா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. துளசி ரொம்ப தைரியமான பொண்ணுடா. அவ எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பா. நீ தைரியமா இருடா. ஓகேடா. என்ன இவன் ஓடுறத பார்த்தா ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, எதுக்கும் லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். என்ன சின்னத்த, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா போனே பண்ணல. ஏன் என்ன மறந்துட்டீங்களா? ஐயோ, அது எப்படி லக்ஷ்மி நான் உன்னை மறப்பேன்? சீட்டு பணம் வசூல் பண்றதால கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல.
சரி, அங்க பைரவி அம்மா, ருத்ரம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ம், எல்லாருமே நல்லா இருக்காங்க சின்னத்த. நீங்க எப்போ வரீங்க? உங்களை பார்க்கணும் போலவே எனக்கு இருக்கு. உன் கல்யாணத்தை ஒட்டி வரலான்னு இருக்க லக்ஷ்மி. ம், சரி, நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். உன் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அங்க துளசியால வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? கல்யாண வேலைலாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சின்னத்த. ம், துளசியால எந்த பிரச்சனையுமே இல்ல. அவ பைரவி அத்தை கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. சத்தியமா? என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தா? அதுவா, எனக்கும் விஸ்வா மாமாக்கும் தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பைரவி அத்தை கிட்ட துளசி சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. ம், அவ சத்தியம் பண்ணப்போ நானும் கூட தான் இருந்தேன் சின்னத்த. ஓ, துளசி அவ்வளவு பெரிய தியாகி ஆயிட்டாளா? என்னால நம்பவே முடியல லக்ஷ்மி. அப்படின்னா உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லு. ஆமா சின்னத்த, துளசியால எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா மாமா தான் கொஞ்சம் முன்னும் பின்னுமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவரை தான் என்னால நம்பவே முடியல. என்ன லக்ஷ்மி சொல்ற? உன் விஸ்வா மாமா தான் பைரவி அம்மா பேச்ச தட்ட மாட்டானே, அப்புறம் எதுக்கு உன் மாமா மேல சந்தேகப்படுற? அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் சின்னத்த. ஆனா மாமா ஒரு தடவை எங்க கோவில்ல வச்சு துளசி கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்ட முயற்சி பண்ணாரு. நல்ல வேளை துளசி அதை தடுத்து நிறுத்தி இருக்கா. அதான் எனக்கு மாமா மேல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கு. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு. விஸ்வா ரொம்ப அப்பாவின்னு எல்லாம் நினைச்சேன். அவனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். ம், இங்க பாரு லக்ஷ்மி, எனக்கு என்னமோ அந்த துளசி மேலதான் சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் அவளோட வேலையா கூட இருக்கலாம். பார்த்து அவ மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுட்டே இரு. என்ன, நான் சொல்றது புரியுதா? ம், சரிங்க சின்னத்த. நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த துளசியோட நடவடிக்கைய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி சரி, நான் பேச வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் மாமா விஸ்வாவை இங்க ஹைதராபாத்ல பார்த்தேன். ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்திருக்கா லக்ஷ்மி? ஓ, அதுவா, மாமாக்கு ஹைதராபாத்ல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க அவரை பாத்தீங்களா? பேசுனீங்களா சின்னத்த? ஆம், இல்ல லக்ஷ்மி, நான் விஸ்வாவை பார்த்து அவன் கிட்ட பேசலான்னு போறதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான். சின்னத்த, நீங்க மாமாவை பார்த்து பேசுனீங்கன்னா நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரி, முடிஞ்சா அவரை என்கிட்ட பேச வைங்க சின்னத்த. கண்டிப்பா சொல்றேன் லக்ஷ்மி. சரி, எனக்கும் டைம் ஆயிடுச்சு. கலெக்ஷன் நிறைய இருக்கு. சரி, நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணட்டா? ம், சரிங்க சின்னத்த. ம். விஸ்வாவை பார்த்தா பிசினஸ் வேலையா வந்த மாதிரி தெரியலையே. என்னம்மா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? பாவம், அந்த தம்பி எவ்வளவு பயந்து போயிருச்சு தெரியுமா? எங்கம்மா அந்த தம்பியை காணோம்? உன்னதானே தேடி வந்தாரு. இந்த தம்பி என்ன பார்க்க வரல. ஒரு இன்ஸ்பெக்டர் தான் என் பின்னாடியே வந்தான். அவன் தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்க திரும்பி வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? இன்ஸ்பெக்டர் உனக்கு தொல்லை கொடுத்தாரா? ஆமாண்ணா, நான் ஏர்போர்ட் போறதுக்காக தனியா போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன விசாரிச்சான். அவனோட பார்வை, நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நான் வேற என்னோட பர்ஸை இங்கே விட்டுட்டு போயிட்டேன். அதான் வேற வழி இல்லாம திரும்ப வர வேண்டியதா போச்சு. இத பாருமா துளசி, என்னதான் சண்டை போட்டாலும் நீ தனியா போனது தப்புமா. நான் இங்க வந்ததே பெரிய தப்பு. நீங்க சொல்றீங்களே ஒரு தம்பி, அவன் ஒரு ஃப்ராடு. அவன் சொன்ன பொய்ய நம்பி நான் இங்க வந்தேன் பாருங்க, அது அதை விட பெரிய தப்பு. சரி, இது பாருங்கண்ணா, வெளியே போய் அந்த ஆள் போயிட்டாரான்னு பாருங்க. நான் உடனே கிளம்பணும். கொஞ்ச நேரம் பொறுமா, தம்பி வந்துடட்டும்.
இப்ப யாருக்கு ஃபோன் பண்றீங்க? தம்பிக்கு தான் ஃபோன் பண்றேன். நீ வந்த விஷயத்தை சொல்லணும் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. ஆ? முதல்ல வெளிய போய் அந்த ஆள் போயிட்டாரா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னேன். அவரு போகலன்னா நீங்க என் கூட ஏர்போர்ட் வரைக்கும் வாங்க. முதல்ல நான் இந்த ஊரை விட்டே போகணும். சரிம்மா சரிம்மா, கோச்சுக்காதம்மா, நான் போய் பார்க்கறேன். துளசி சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கானே, இந்த தம்பி வேற இன்னும் காணமே. சொல்லுங்கண்ணே. தம்பி, துளசி திரும்ப இங்க வந்துருச்சு தம்பி. உடனே இங்க வா தம்பி. அப்படியாண்ணே? அவ கோவல போயிருச்சா? நீங்க அவகிட்ட பேசி பாத்தீங்களா? கோவமெல்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியல தம்பி. நீ சீக்கிரமா வா, நேர்ல பேசிக்கலாம்பா. ஆ சரிண்ணே. சரி, அப்புறம் பேசுறேன். யோ, எதுக்கு கூப்பிடறான்னு தெரியலையே. இங்க வாயா. சார், நமஸ்காரம் சார். உன் பேரு தானே புஜிராவு? ஆமா சார். நீ தானே இந்த கெஸ்ட் ஹவுஸை மெயின்டைன் நான் பண்ற? சார் மெயின்டைன் பண்றேன். ஆமா, யார் தங்கியிருக்கா? அது 2 பேர் தங்கியிருக்காங்க சார். 2 பேர்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனுமா? ஆமா சார். 2 பேரும் மேரேஜ் பண்ணவங்களா இல்ல ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்து தங்கியிருக்காங்களா? சார், நான் அந்த மாதிரி ஆளுங்களை என் கெஸ்ட் ஹவுஸ்ல அலோவ் பண்ண மாட்டேன் சார். அவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி சார். பையனோட அப்பா தமிழ்நாட்டுல பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கார் சார். அவங்க 2 பேரும் ஒர்க் விஷயமா ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க சார். யோ, நான் யாருன்னு தெரியும்ல? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். 4 வருஷமா இங்க தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பொய் சொல்லணும்னு நினைச்ச தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உண்மையிலேயே நான் சொல்றதால 100க்கு 100 உண்மை சார். சரியா? போயா போ. சரிங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றான்? அவன் விஷயம் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டானே. ம். என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது விசேஷமா? பங்காரமா, உனக்கு விஷயம் இல்லாம ஃபோன் பண்ணுவனா? உன்கிட்ட சின்ன பிசினஸ் டீலிங் பேச வேண்டியது இருக்கு. ம், கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. பங்காரமா, ரோஜா குல்கந்து மாதிரி ஒரு பார்ட்டி சிக்கிருக்கு. ஒரு ரேட் என்னன்னு சொல்லு, டீலிங்க முடிச்சிருவோம். தாலி கட்டின பொண்ணா இல்ல? என்ன பங்காரமா, உன் பாலிசி தான் எனக்கு தெரியுமே. நீ தான் தாலி கட்டின பொண்ணை வச்சு பிசினஸ் பண்ண மாட்டிய. அப்ப அந்த பொண்ணோட போட்டோ இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி வை, பார்த்துட்டு சொல்றேன். உடனே அனுப்பி வைக்கிறேன். ம். என்ன பங்காரமா, சரக்கு எப்படி இருக்கு? சரக்கு சூப்பரா இருக்கியா? 5 எள்ளு தரேன், பிக்ஸ் பண்ணிக்கோ. சரக்கை எப்ப பிக்கப் பண்ணிக்கலாம்? நாளைக்கே பிக்கப் பண்ணிக்கலாம் பங்காரமா. நான் ஸ்பாட் எதுன்னு சொல்றேன், நீ வந்துரு, ஓகேவா? ஓகே. அட பாவி, துளசியை விக்கிறதுக்கு ரேட் பேசுறானா? இதை நாம உடனே விஸ்வா தம்பி கிட்ட சொல்லி உஷாரா இருக்க சொல்லணும். என்னண்ணே தனியா நிக்கிறீங்க? என்ன விஷயம்? தம்பி, நம்ம துளசி கோச்சிட்டு வெளியே போச்சுல்ல, ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவகிட்ட தப்பா நடந்திருக்கான்.
அந்த டென்ஷன்ல தான் நம்ம துளசி திரும்ப வந்திருக்காப்பா. யாருண்ணே அந்த இன்ஸ்பெக்டர்? துளசிக்கிட்ட என்ன தப்பா நடந்துக்கிட்டான் சொல்லுங்கண்ணே. நான் இப்பவே எங்க அப்பா கிட்ட பேசி இங்க இருக்கிற ஹையர் ஆபீசர் கிட்ட பேச சொல்றேன். யாருன்னு சொல்லுங்கண்ணே. தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க இருக்கிற சிஸ்டமே வேற. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கீங்க. இதுல நிறைய சிக்கல் இருக்கு. அவன் என்ன தப்பா நடந்துக்கிட்டான் அதையாவது சொல்லுங்கண்ணே. முதல்ல நம்ம துளசி அவன் கண்ணில் பட்டதே தப்புதான்ப்பா. அதனால அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்பளை புரோக்கர் கிட்ட டீல் பேசியிருக்கான். அண்ணே, டீல்னா என்னதுன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க. முதல்ல நீ உள்ளவா, எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன் வா. ஐம் சாரி துளசி. உன் சாரியை கேட்கறதுக்காகலாம் நான் இங்க வரல. நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்து என்ன ரொம்ப தொல்லை பண்ணான். புது இடம் வேற, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நான் திரும்பி வந்துட்டேன். இங்க பாரு, என்ன ஒழுங்கா சென்னைக்கு அனுப்புறதுக்கான வழியை பாரு. துளசி, நீ போனதுமே மொபைல்ல ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு செக் பண்ணு. இப்ப பேண்டமிக் பீரியட் வேற, நிறைய ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. நீ போற ஃப்ளைட்ல டிக்கெட் இல்ல. நீ வேணா போன்ல செக் பண்ணி பாரு. இப்ப நான் எப்படி சென்னைக்கு போறது? எல்லாம் உன்னாலதான் விஸ்வா. உன்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே போகும்போதுதான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டே நான் மாட்ட வேண்டியதா போச்சு. எல்லா பிரச்சனைக்கும் நீதான்டா காரணம். துளசி, நீ கோவப்படாத. ஏதாவது ஒரு டிக்கெட் கேன்சல் ஆனாலும் என் மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். நான் ஹை பிரியாரிட்டி லிஸ்ட்ல உனக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். அது ஓகே ஆனதும் உடனே உனக்கு ஒரு டிக்கெட் போட்டு உன்னை நான் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு துளசி. அம்மா துளசி, அந்த இன்ஸ்பெக்டர்னால ஒரு புது பிரச்சனை வந்திருக்குமா? புது பிரச்சனையா? என்னன்னா சொல்றீங்க? துளசி, அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்பளை தரகர் கிட்ட விலை பேசி ரேட் பிக்ஸ் பண்ணிருக்கான். புஜிராவன் அவன் பேசுறத கேட்டிருக்காரு. ஆமாமா, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இருக்கானே, அவன் ரொம்ப மோசமா. அவனுக்கும் இங்க பொம்பளையில வச்சு பிசினஸ் பண்ற பங்காரம்மாவுக்கு லிங்க் இருக்கு. விஸ்வா, நீ போய் முதல்ல மாமா கிட்ட பேசு. அவர்கிட்ட போய் உன் பித்தலாட்டத்தை சொல்லி அப்புறமா இந்த பிரச்சனையை பத்தி பேசி இத முதல்ல சால்வ் பண்ற வேலையை பாக்குறேன். ஓகேவா? நான் போன் பண்றேன்னு தான் சொன்னேன் துளசி. ஆனா புஜிராவன் தான் வேண்டாம் சொல்லிட்டாரு. ஏன்னு? எதுக்கு போன் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க? இது வேற ஸ்டேட்டுமா. இங்க உன் மாமாவோட பவர் எல்லாம் செல்லாது. அவர் சொன்னாலும் இந்த லோக்கல் போலீஸ்க்கு கேட்க மாட்டாங்க. விஸ்வா, நீ ஒண்ணு பண்ணு. பேசாம நீயே என்ன கூட்டிட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன விட்டு என் பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே?